இப்போ பட்ஜெட் சொல்ல வேண்டிய நேரம். பட்ஜெட் பார்த்துடலாமா? உஸ்பெகிஸ்தான் டஷ்கண்ட் போகிறதுக்கு மெயினான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிருக்கோங்க. ஆனால் அங்கே போயிட்டு அவ்வளோ நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த ஸ்னோலெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு வெறும் கடைசி ஆளாக நிற்கிறேன் பின்னாடி. வீசாக்கான சார்ஜ் 2000 ரூபாய். 250 யூரோனா 25,000 ரூபாங்க இந்தியன் வேல்யூக்கு. US டாலர் யூரோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லேஓவர் எல்லாம் சேர்த்து இந்த ஃப்ளைட்டுக்கு நான் பே பண்ணது. ஆனால் கண்டிப்பாக நான் காமிச்ச மாதிரி உங்களால் அந்த டைமில் ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க. வணக்கம், குட் மார்னிங். எழுந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்து 4வது நாள் கிளம்பிட்டோம். நேற்று நைட் நான் சொன்னேன் நாளைக்கு ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறோன்னு. காலையில் எழுந்துட்டோம். 5 மணிக்கெலாம் எழுந்தாச்சுங்க. மணி வந்து ஒரு 6:45 7 ஆக போகுது. இன்னும் பாருங்க, ஒன்றும் பெருசாக இங்கே வெளிச்சமே வரல. இப்போ வந்து நேராக கிளம்பி ஏர்போர்ட் போகிறோம். நமக்கு வந்து 11 மணிக்கு ஃப்ளைட்டுங்க, கரெக்டாக 11 o'clock ஃப்ளைட்டு. ஆனால் வந்து பேகேஜ் ட்ராப்பெல்லாம் வந்து 9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. 3 மணி நேரம் முன்னாடி போனால் போதும். ஆனால் நாங்கள் 4 மணி நேரம் முன்னாடியே போகலான்னு இருக்கோம். சரி வாங்க. இந்த பயணம் வந்து உஸ்பெகிஸ்தான் ரொம்ப அருமையாக அமைஞ்சதுங்க. கடவுள் புண்ணியத்தில் வந்து சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லா இடமும் பார்த்துட்டோம். வந்துட்டோங்க, ஏர்போர்ட் வந்துட்டோம். உஸ்பெகிஸ்தான் ஏர்போர்ட் வந்துட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க, 4 நாள் முன்னாடி இதே இடத்துல தான் வந்து இறங்கணும். இங்க வந்து இறங்கி இங்க நின்று உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கிளம்ப போறோங்க. சீக்கிரமாக வந்துட்டு செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேக் ட்ராப் பண்ணலான்னு போனேன். அப்போ கவுண்டரும் ஓப்பன் பண்ணல, யாருமே இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிட்டு வரலான்னு போனோம். வந்த கேப்பில் பாருங்கள், கடைசி ஆளாக நிற்கிறேன் பின்னாடி. ஆனால் என்னன்னா, அதுக்குள்ளே ஒரு வேலையை முடிச்சிட்டேன். இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சும் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 லட்சம் சோம் வச்சுருந்தேன். இந்தியன் வேல்யூக்கு சொன்னால் சிரிப்பீங்க, அது என்ன ஒரு 1700 1800 தான். அப்புறம் போனால் சின்ன கரன்சி இல்லைன்ட்டாங்க. யூஎஸ் டாலர்ஸாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பணத்தை வந்து, இந்த காசை வந்து நம்ம இந்தியா எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வேறு எங்கேயுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து இங்கே மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்தியாவில் எங்கேயுமே சோம் கிடைக்காது. நீங்கள் இங்கே வந்து இறங்கினோன்னு தான் ஏடிஎம்ல எடுக்கணும். ஸோ ஆனால் நீங்கள் யூஎஸ் டாலர்ஸாக மாற்றிட்டிங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். யூஎஸ் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஒரு 2 கவுண்டரில் கேட்டேன். ஒரு கவுண்டரில் $5 இருக்குது, வேணா தரேன்னாங்க. சரி கொடுங்க. $5 500 ரூபா, ஆல்மோஸ்ட் 400 to 500 ருபீஸு. அப்புறம் மீதி இல்லை, நீ வேறு ஏதாவது செலவு பண்ணாங்க, எனக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. சரி யூரோவாக வாங்கிக்கிறியான்னாங்க. சரி ஓகே, நல்லது தான். ஏன்னா நீங்கள் எங்கே போனாலும் US டாலர் யூரோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லா ஏர்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, நிறைய ஷாப்ஸில் கூட ஃபாரினில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் வாங்கி வச்சுட்டேங்க. US டாலர் $5 10 யூரோ வாங்கி வச்சுருக்கேன். வேறு எங்கேயாவது போனால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் போயிட்டு பேக்கை ட்ராப் பண்ணிட்டு பேசுகிறேங்க. ஸோ செக்இனில் பேக்கெல்லாம் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸையும் கிளியர் பண்ணியாச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு, கஸ்டம்ஸ் நம்ம ஊரில் ஏறி பண்ணுவோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. டியூட்டி ஃப்ரீ ஷாப் இது. இங்கே தாங்க வாங்கலான்னு பார்த்தேன். சாக்லேட்ஸ் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன், குழந்தைக்கு இல்லை டாய்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நார்மலாக நம்ம ஊரில் ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கிற சாக்லேட் வந்து இங்கே ஒரு 2000 போட்டிருக்காங்க. டாப்லரான்லாம் செம காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க. ட்ரிங்க்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வாங்கினாலும் அதுவுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லாமே எக்ஸ்பென்சிவ்ங்க, சாக்லேட்ஸ் எல்லாம். ஹலோ பாருங்க, இந்த டப்பா இருக்குது, எல்லாம் யூரோவில் தான் போட்டிருக்காங்க. பாருங்க, 34 யூரோ, விச் இஸ் லைக் 3400 ருபீஸ், 3400 ரூபா. அந்த மாதிரி ஒன்றுமே எல்லாம் இந்த பாருங்க, இதை போட்டிருக்கான். 16 யூரோ 1600 ரூபா. டாப்லரான்லாம் இன்னும் காஸ்ட்லியாக போட்டிருக்கான். டாப்லரும் கரெக்டாக சொல்கிறேன் நான் பேரை, டாப்லர் 1 எங்கடா அது, 20 யூரோ வாங்க, 2000 ரூபா வாங்க சாக்லேட்டு. இது அதுக்கு மேலே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சும்மா பர்ஃப்யூம் ஒன்று பார்த்தேன், இங்கே பாருங்க. ஹலோ, இந்த ஷெனல் செம ஃபேமஸுங்க. ஷெனல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட டிஆர் செம ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுமா? 250 யூரோனா 25,000 ரூபாங்க இந்தியன் வேல்யூக்கு. 25,000 ரூபா, மினிமம் 25,000 ரூபா. இதெல்லாமே அப்படி தான், எல்லாம் பாருங்கள் 12,000 13,000. இன்னும் நீங்கள் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் நீச் பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்கள். மைக்கேல் கார்ஸு அழகாக இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் பார்க்கறதுக்கே. உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் உள்ளே நீங்கள் கேட் கிட்ட போகும்போது ஃபார்மசியும் இருக்குங்க. ஜஸ்ட் இன் கேஸ் சொல்கிறேன், ஏதாவது வாங்கணும், லேடிஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி பேட்ச், சானிட்டரி பேட்ச் வாங்கணும், இல்லை எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வாங்கணுன்னாலும் இருக்குது உங்களுக்கு. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க, நிறைய இருக்குது. நம்ம ஃப்ளைட் நிற்கிது, இண்டிகோ. க்ரீன் கலராக ஒரு ப்ரைவேட் ஜெட்டு, சம் ஐஸ்கிரீம் கலர். இது ஃபுல்லாக ப்ரைவேட் ஜெட் ஹேங்கர்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க,
வே பிரிட்ஜில் போயிட்டுருக்கேங்க. இந்த நாட்டை விட்டு கிளம்புறோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்ட்ரி ரொம்ப க்ளீனாக இருந்தது. டிசிப்ளினு, டிராஃபிக், ஆர்கனைஸ்டு டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் வந்து மக்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க நம்மளை பார்த்துக்கிற விதம் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அருமையான நாடு. ஓகேங்க, நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டு பேசுகிறேன். டேக் ஆஃப் ஆக போகிறோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி, கிளம்பிட்டோம். ஸோ உஸ்பெகிஸ்தான் விட்டு கிளம்புறோம். மண்ணை விட்டு ஏற போகிறோம். ரன்வேல ஃப்ளைட் ரெடியாக நிற்கிது. ஒரு வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த உஸ்பெகிஸ்தான் தரையிலேருந்து மேலே போயிடுவோங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு நல்லா பேசுகிறேன். See you in Mumbai, guys. Bye-bye. Signing off. ஓகேங்க, நான் நடுவில் பேசுகிறேன். நடுவில் மறுபடியும் தூக்கியாச்சுங்க. உஸ்பெகிஸ்தான் மண்ணிலேருந்து ஏறிட்டோங்க. நல்லா இருந்ததுங்க. ஊர் செம்ம சூப்பராக இருந்தது. இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. நல்லா இருந்தது. Just a minute. 2 minutes. 10,000 அடிக்கு மேலே பறந்துட்டு இருக்கோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதே வார்த்தையை தான் நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். 2019 நான் ஷிரடி போயிட்டு இருக்கும்போது என்னோட ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக செப்பரேட் தனி பேக் பேக்கிங் அதில் சொல்லியிருப்பாங்க. பின்னாடி போய் பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2019 வந்து என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நவம்பர் மாதம் 2019 நான் ஷிரடி போயிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோ 2020 தான் நான் அப்லோட் பண்ணேன். அந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே லாக்டவுனுக்கு அப்புறமா தான் அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோலாம் இது தான் சொல்லியிருப்பேன். ஷிரடி போயிட்டு வரும்போது அந்த ட்ரைலர்லேயே இருக்கும். 25,000 அடியில் பறந்துட்டுருக்கோம். சாரி, 10,000 அடிக்கு மேலே பறந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலாக வந்துட்டோம், இறங்க போகிறோம். எப்பயும் இறங்கியிருக்கணுங்க. 1/2 hour முன்னாடியே இறங்கியிருக்கணும். 5:30 தான் அரைவல். ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் 4:30 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 20 மினிட்ஸில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சம் கிளியரன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஃப்ளைட்ஸ், பாம்பே ஏர்போர்ட் ஆச்சு, பயங்கர பிஸியாக இருக்கும்ல. வேறு ஃப்ளைட்ஸ்லாம் ஸ்கெடியூலாக இருக்கும். இறங்க போகிறோம். டச்ரோடு ஆக போகிறோங்க. காட்ஸ் கிரேஸ். 5, 4, 3, 2, 1. டச்சுரா ஆயிடுச்சுங்க. ஸோ ஜெட் ஏர்வேஸ் ஃப்ளைட் நாங்கள் சும்மா நிற்கி டச்சுரோடு ஆயிடுச்சுங்க. காட்ஸ் கிரேஸ். எவ்வளோ ப்ரைவேட் ஜெட்ஸ் நிற்கிது பாருங்கள். எவ்வளோ ப்ரைவேட் ஜெட்ஸ் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம தலைவர் அம்பானியோட ப்ரைவேட் ஜெட் நிற்கிது பாருங்கள். சின்னது மட்டும் இல்லை, உள்ளே நிற்கிற பெருசும் அவங்களது தான். கடகடன்னு டியூட்டி ஃப்ரீக்கு போயிட்டு ஒய்ஃப்க்கு எதாவது வாங்கிட்டு இவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். தேங்க்யூ, பாய். வந்துட்டோங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியா மண்ணில் காலை வச்சுட்டோம். 4-5 நாள் கழிச்சு தேர்ஸ்டே கிளம்பணும். இன்னைக்கு மண்டே. ஆல்மோஸ்ட் 4 to 5 days கழிச்சு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே வந்திருக்கோம். மண்டே ஈவினிங் வந்திருக்கோம். இப்போ கடகடன்னு இங்கேருந்து நேராக கிளம்பி அந்த பேகேஜை போய் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரீ போய் ஒய்ஃப்க்கு, குழந்தைக்கு எதாவது வாங்கணும், அப்பா அம்மாவுக்கு எதாவது வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது வாங்கணும். வாங்க போயிட்டே பேசலாம். ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. பேகேஜ் செக்கிங் முடிஞ்சிருச்சு. பேகேஜ் கிளைம் பண்ணியாச்சு. டியூட்டி ஃப்ரீயில் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் எதுவும் வாங்கலை பெருசாக. ஏன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. மேபி ட்ரிங்க்ஸ் நிறைய வாங்குறவங்களுக்கு வேணால், ஆல்கோஹால் வாங்குறவங்களுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கும். நம்ம அது வாங்க போகிறது இல்லை, நம்மளுக்கு அது பழக்கமும் இல்லை. ஸோ டியூட்டி ஃப்ரீயில் எதுவும் வாங்கலை. லக்கேஜ் எல்லாம் கிளியர். யூ ஹேவ் இட் ரைட். ஐ ஹோல்ட் இட். லக்கேஜ் எடுத்துட்டு கஸ்டம்ஸும் கிளியர் பண்ணி வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பஸ்ஸு பிடிச்சி நான் டொமஸ்டிக் டெர்மினல் போகணும். அதுக்கு ஒரு லைன் நான் காமிச்சால போகும்போது ஒரு 1/2 hour நிற்கும்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டுக்கு போயிட்டு பஸ் ஏறிட்டு டொமஸ்டிக் டெர்மினல் போயிட்டு அங்கே ஃப்ரீயாக சாப்பிடுவேன். அப்போ நான் பேசுகிறேன். முக்கியமான விஷயம், இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, வீசாக்கு எவ்வளோ ஆச்சு, வீசா எப்படி அப்ளை பண்ணுறது, மொத்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு டொமஸ்டிக்கில் போய் உட்காந்துட்டு அங்கே செக்இன்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உஸ்பெகிஸ்தான் போனால் எவ்வளோ ஆகும், என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக நான் சொல்கிறேன். பாருங்கள். பஸ்லேருந்து பேசினேன் இல்லை, நான் இன்டர்நேஷனல் டெர்மினல்லேருந்து வெளியே வந்து கனெக்டிங் பஸ் ஏறி டொமஸ்டிக் டெர்மினலில் வந்து இறங்கியாச்சு. இதான் டொமஸ்டிக் டெர்மினல். இதில் தான் நம்ம உள்ளே போனோம். அந்த பக்கம் டிபார்ச்சரில் போகணும். அன்றைக்கி நான் அரைவலில் வரும்போது இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான்
இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். இங்கே நீங்கள் வந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைவேல டொமஸ்டிக்கில் வெளியே வரீங்க அப்படின்னா பாம்பேயில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இங்கெல்லாம் சாப்பிட்லாம். ஃபுட் கோர்ட்டில் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ஜோஷ் இருக்குது பார்த்தீங்களா, பியூர் வெஜ்ஜு, இங்கே மட்டும் நல்லா இருக்குங்க. நான் அன்றைக்கும் இங்கே தான் சாப்பிட்டேன், இன்றைக்கும் இங்கே தான் சாப்பிட்றேன். குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, விலையும் சீப்பாக இருக்குது. நான் தோசை வந்தோன்னு பேசுகிறேங்க, அது காமிச்சி பாவ் பாஜி சீஸ் தோசை. இவர் தாங்க நம்மளுக்கு பாவ் பாஜி மசால் தோசை டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்த நம்மளோட செஃப், பாம்பே செஃப். आपका नाम? मेरा नाम रत्नेश दुबे। रत्नेश दुबे, சிவம் துபே மாதிரி ரத்னேஷ் துபே. தேங்க்யூ ஸோ மச். एक शेवपुरी भी है। வந்துருச்சுங்க நம்மளோடது. எவ்வளோ இருக்கு பாருங்க, 2 தோசை. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். இங்கே பாருங்க, இதுதான் 2 தோசை. என்னோட ஃபேவரட் பெங்களூர் சாம்பாருங்க. ஸ்வீட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. சென்னையில் இருக்கிற மேக்ஸிமம் சவுத் இந்தியன்ஸ்க்கு இது பிடிக்காது. ஏன்னா நீங்கள் சென்னையில் ரத்னா கேஃப் போனீங்கன்னா அந்த சாம்பார் கிடைக்கும். உடுப்பி சாம்பார்னு சொல்லுவாங்க, அதே சாம்பார் தாங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? பாருங்கள், டாஷ்கண்டில் தான் நான் எதுவும் சாப்பிட்டு நீங்கள் பார்க்கல, எங்கேயாவது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வாய் சாமிக்கு, அது எப்பவும். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஜோஷ் வந்தீங்கன்னா இந்த பாவ் பாஜி மசால் தோசை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு வழியாக போர்டிங் கேட் கிட்ட வந்து உட்காந்துட்டோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். செக்இன்லாம் பண்ணியாச்சு, செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு, பேக் வந்து செக்இன்ல போட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பட்ஜெட் சொல்ல வேண்டிய நேரம். பட்ஜெட் பார்த்துலாமா? நான் வந்து இந்த தஷ்கண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 நாள் இருந்தேங்க. உங்களுக்கே தெரியும், டெக்னிக்கலாக 4 நாள் இருந்தேன். 3 நாள் நம்ம சுற்றி பார்த்தோம். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் வீட்டிலேருந்து கிளம்பி ஃப்ரைடே காலையில் அங்கே போய் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் மண்டே காலையில் கிளம்பி மண்டே நைட் இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த 4 நாளுக்கு எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிருக்கோங்க. ஆனால் அங்கே போயிட்டு அவ்வளோ நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த ஸ்னோலெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு வெறும் 12,000 ரூபாய் தாங்க செலவாச்சு. 11,000 to 12,000 ருபீஸ் தான். அதுலேயும் நான் ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு வீட்டுக்கு ட்ரை ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதை கம்மி பண்ணேன்னா யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு 7,000 to 8,000 ரூபாய் தான் செலவாயிருக்கு. நான் செலவு கணக்கே இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சொல்கிறேன் பாருங்க. ஆனால் இது வந்து நான் சொல்கிறது ஃப்ளைட்டு வீசா இல்லாமல், ஏன்னா ஃப்ளைட் வீசா உங்களுக்கு தனி, அதை நான் கணக்கில் எடுக்கல. அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ, வீசாக்கு எவ்வளோ. வீசா ரொம்ப கம்மி விலை, அண்ட் ஆல்சோ வீசா ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ செலவு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 நம்ம போய் இறங்கினோன்னா சிம் வாங்குவோங்க. அது வெறும் 350 ரூபா தான். அந்த கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு 600க்கோ இல்லை 400க்கோ 500க்கோ ஏதோ வாங்கி பெரிய பிளான் வாங்கி அதுக்கப்புறம் அது சரியில்லாமல் 2வது பிளானும் வாங்கணும். ஆனால் வெறும் 350 ரூபா இருந்தால் உங்களுக்கு தேவையான டேட்டா சிம் நீங்கள் வாங்கிப்பீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து நான் டாக்ஸி, அதே மாதிரி டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் நான் வந்து டாக்ஸி நிறைய யூஸ் பண்ணேன். டாக்ஸி யூஸ் பண்ணதால் ஆல்மோஸ்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 to 2,000 ஆச்சு. இல்லைனா மெட்ரோ எடுத்திருந்தேன்னா, மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதான் நான் உங்களுக்கு காமிச்சல, அந்த 3,000 சோம்தாங்க டிக்கெட். 20 ரூபாயிலேருந்து 23 ரூபா தான் டிக்கெட். அது எடுத்திங்கன்னா இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி சிம்பிளாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ மெட்ரோ நீங்கள் 10 வாட்டி எடுத்தாலும் உங்களுக்கு 20,000 சோம் தாங்க ஆக போகுது, 30,000 சோம் தான் ஆக போகுது. 30,000 சோம் இஸ் நத்திங் பட் வெறும் 200 ரூபா. ஆனால் டாக்ஸிக்கு வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 ருபீஸ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு செலவு எனக்கு ரொம்ப கம்மிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ட்ராவலில் பெருசாக சாப்பிட மாட்டேன். அது கொஞ்சம் ட்ராவல் லைட்டுன்ற மாதிரி. ஸோ ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். அந்த ஒரு வேலையும் 3 நாளும் நைட்டு KFCயில் சாப்பிட்டதால ஆல்மோஸ்ட் எனக்கு 1,000 ருபீஸ் கிட்ட ஆச்சு. இல்லைனா அதுவுமே கம்மி தான். இல்லை நான் மார்னிங் மதியானம் சாப்பிட்றதில்ல, காஃபி டீ அந்த மாதிரியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சிம் எடுக்கிறீங்க ஒரு 350 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் டாக்ஸியை பிடிச்சி ரூமுக்கு வரீங்க. அன்றைக்கி சுற்றி பார்க்கும்போது டிவி டவர், ஃபஸ்ட்டு டெலிவிஷன் டவர் போய் பார்த்தோம். அதுக்கு தாங்க இருக்கிறதுலே பெரிய டிக்கெட்டு 750 ரூபா. 1,00,000 சோம் வாங்கினாங்க 750 ரூபா. அது முடிச்சுட்டு அன்றைக்கி வேறு எங்கேயாவது போயிருக்கணும். ஆனால் அந்த சிம்மு பிரச்சனையால் நான் அந்த B-லைன் ஷோரூம் போயிட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டி மால் பார்த்தோம். சிட்டி மாலும் பார்த்தீங்கன்னா எதுவும் டிக்கெட் கிடையாது. அடுத்த நாள் மேஜிக் சிட்டி பார்த்தோம், அதுவும் டிக்கெட் கிடையாது. அதுக்கப்புறம் டான்சிங் ஃபவுண்டைன் பார்த்தோம், அதுக்கும் டிக்கெட் கிடையாது. சிம்கன் போயிட்டு வந்தோங்க. அதை நான் சொல்கிறேன். சிம்கன் போயிட்டு வந்ததுக்கு டிக்கெட் வந்து 30,000 சோம் போக வர ஒரு 30,000 சோம். ஆனால் எனக்கு வரும்போது 10,000 சோம் தான் கொடுத்தேன். அது உடன் ட்ரெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ஒரு 40,000 சோம்னு வச்சுக்கோங்களேன். 40,000 சோம்னா ஒரு 240 ரூபாய் சிம்கன் போயிட்டு வந்ததுக்கு. அங்கே வந்து அந்த சிம்கன்லேயே எனக்கு 1,500 ருபீஸ் ஏன் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆச்சுன்னா, அந்த குதிரை சவாரி நான் எடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சும்மா இங்கே போய் அங்கே இறக்குறது இல்லை, அது ஒரு பெரிய இது. அங்கே உள்ள வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் இத்தனைக்கும் கைடு வச்சு அவன் என்னை பிடிச்சி ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு வந்தான். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் 2,00,000 சோம் கொடுத்தேன். அதாவது 1,400லேருந்து 1,500 ரூபா.
அதுக்கப்புறம் அந்த கேபிள் கார் 60,000 சோமுங்க, 420 ரூபாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே போய் அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு திருப்பி டாக்ஸியை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் நான் அன்றைக்கி நைட் தான் மேஜிக் சிட்டி போனேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3வது நாள் தான் நம்ம காலையில் கிளம்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு இமாம் ஹஸ்ரத் போனோம். அதில் ஒரு 60,000 சோம் கொடுத்தேன் அந்த ஓல்டஸ்ட் குரான் பார்க்குறதுக்கு. அது ஒரு 400 ரூபா. அதுக்கப்புறம் டிக்கெட் இல்லை வேற எங்கேயும். சொர்சு பஜார் போன இடத்துல தான் எனக்கு ஒரு 4000லேருந்து 5000 ரூபாய் செலவு. ஒரு 6 லட்சம் சோமுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வீட்டுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினேன். எனக்கு அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வாங்கினேன். ஸோ அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதை தாண்டி வந்து அதை முடிச்சுட்டு மெட்ரோவில் போனோம். அப்புறம் நைட்டு வந்துட்டு நம்ம அமீர் துமீர் சர்க்கிள் போனோம். அந்த ஹோட்டல் உஸ்பெகிஸ்தான் போனது. நைட்டு திருப்பி மேஜிக் சிட்டி வந்து சாப்பிட்டுட்டு அந்த டான்ஸிங் போன பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் கிளம்பி வந்து இப்போ நான் சென்னையில் உட்காந்துருக்கேன், மும்பையில் உட்காந்துருக்கேன். என்னோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 11,000 12,000 ரூபாய் தான் நான் சொல்கிறது, இன்க்ளூடிங் பர்ச்சேஸ். இப்போ நீங்கள் அது பண்ணலன்னா ஒரு 7,000 8,000லேயே உங்களால் உஸ்பெகிஸ்தான் பண்ண முடியுங்க. இது வந்து நான் சொல்கிற செலவு மட்டும். ஸோ ஃப்ளைட்டுக்கு வந்து நான் கனெக்டிங்கில் தாங்க போனேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையிலேருந்து தேர்ஸ்டே ஈவினிங் 8:30 ஃப்ளைட் ஏறி 10:30 மணிக்கு பாம்பே போய் இறங்கினேன். பாம்பேலேருந்து 6 hours லேஓவர். அதை முடிச்சுட்டு பாம்பேயில் காலைல 4:30 மணிக்கு ஏறி டாஷ்கெண்டில் போய் 9:30 மணிக்கு இறங்குறேன். 9:30 மணி to 10 மணி. இதுக்கு வந்து எனக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் காலையில் டாஷ்கெண்ட்லேருந்து 11 மணிக்கு ஃப்ளைட்டு, ஈவினிங் 5:30 மணிக்கு இங்கே வரும். 5 hours ஜேர்னி, 5.5 hours அந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஒரு 1/2 hour சேர்த்து. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ எனக்கு ஒரு 8:30 மணிக்கு 9:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 to 4 hours லேஓவர் டைம். வீட்டுக்கு ஒரு 11-12 மணிக்கு போவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கனெக்டிங் லேஓவர் எல்லாம் சேர்த்து இந்த ஃப்ளைட்டுக்கு நான் பே பண்ணது 27,000 ரூபாய். சீரியஸாங்க, இது ஃபாரின் கண்ட்ரி. 27,000 ரூபாய் லுக்ஸ் டீசன்ட் ஃபார் மீ. ஏன்னா ஒரு சில இதை வந்து நான் ஒரு மாதம் முன்னாடி புக் பண்ணேன். இன்னும் முன்னாடி புக் பண்ணியிருந்தா மேபி சம்வேர் அரௌண்ட் ஒரு 23 அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 35,000 காட்டும். நம்பர் 1. நம்பர் 2, வீசா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலாக வீசாக்கான சார்ஜ் 2,000 ரூபாய். தட் இஸ் ஓகே, மினிமல் நார்மல். ஆனால் வீசாக்கான ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எந்த ஏஜென்சிக்கும் போக வேண்டாம், எந்த ஆஃபீஸ்க்கும் போய் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம். ஆன்லைனில் உஸ்பெகிஸ்தான் வெப்சைட்டில், அதாவது அஃபிஷியல் வெப்சைட், நான் அந்த உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே அந்த லிங்க்கை நான் போடுறேன் பாருங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணாலே போகிறோம். 2 டாக்குமெண்ட் தான். உங்கள் பாஸ்போர்ட் ரெடியாக வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ்னால் எக்ஸாக்ட் ஃபோட்டோ சைஸ் வந்து 3.5 by 3.5 நினைக்கிறேன். அது வெப்சைட்டில் இருக்கும். அதுவும் நான் பார்த்துட்டு கரெக்டாக இதில் போடுறேன் ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக இருக்கணுங்க. அவங்களே க்ராப் பண்ண சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டில். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் அதான் அந்த ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இதுக்கு நீங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் கிளியராக இருக்குது, உங்கள் ஃபோட்டோ கிளியராக இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2,000 rupees எல்லாம் சோமில் தான் பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 2-3 டேஸில் வீசா அப்ரூவ் ஆகி உங்களுக்கு மெயில் வந்துடுங்க, வீசா வந்துடும். ஸோ வீசா ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள், டிலே இருக்காது. நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீசாவும் அப்ளை பண்ணிட்டீங்க, டிக்கெட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஜேர்னி ரொம்ப ஈஸிங்க. முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் டாஷ்கெண்ட் போகிறதுக்கு, உஸ்பெகிஸ்தான் டாஷ்கெண்ட் போகிறதுக்கு மெயினான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மேபி டிசம்பர் 15க்கு மேலே ஒரு பிப்ரவரி எண்டுக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க. தவறி மார்ச், ஏப்ரல்லாம் போயிடாதீங்க. மேபி உங்களுக்கு அந்த டைமில் போய் பார்க்கணுன்னா பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நான் காமிச்ச மாதிரி உங்களால் அந்த டைமில் ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில்னஸும் இருக்காது. 30-40 டிகிரி வெயில் தாளிச்சு எடுத்துரும். சரிங்க, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். நான் அடுத்தது ஃப்ளைட் ஏறிட்டு பேசுகிறேன், சென்னையில் போய் பேசுகிறேன். ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோங்க. 9:45 எடுக்க வேண்டிய ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 10:50 ஆச்சு. எடுத்துருவாங்க, இன்னொரு 5-10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் 11 o'clock எடுக்க போகிறாங்க. எடுக்கிறாங்க, பின்னாடி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 11 o'clock எடுத்தாங்கன்னா 1 hour 45 minutes தான். ஒரு 12:45க்கு போகுங்க. 1 o'clock 1:15 ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தால் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2:30 மணி ஆகும். சரிங்க, நான் போயிட்டு பேசுகிறேன், நடுவில் ஏதாவது தான் பேசுகிறேன். ஏன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு பேசுகிறேன். சென்னை மண்ணில் காலை வைக்க போகிறோங்க. வச்சிட்டோம், வந்துட்டோங்க. பேகேஜ் எடுக்க போகிறோம். ஃப்ளைட்லேருந்து இறங்கி பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டோம். இது நான் ஏன் மெயினாக இந்த இடத்துல பேசுகிறேன்னா, என்னோடய ரெகுலர் ஸ்பாட்டுங்க இது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு லிங்க்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் போடுறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஷிரடி ஃபஸ்ட்டு தனி பேக் பேக்கிங்லேயும் நான் இந்த இடத்துலேருந்து தான் பேசியிருப்பேன். போன வாட்டி ராஜஸ்தான் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் இங்கே தான் பேசியிருப்பேன். ஸோ இன்றைக்கும் பேசுகிறேன். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சது, கடவுளுக்கு நன்றி. சரி, நான் பேக் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், பிக்கப் பண்ணேன். அவன் கூட ஏறி இப்போ தான் வந்து ட்ராப் பண்ணால, அவங்க கூட ஏறி வீட்டுக்கு போய் பைக் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போய் கீழே போயிட்டு என்னன்னு சொல்லி முடிக்கிறேங்க. ஓகேவா? நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன். நன்றி, வணக்கம், பாய். இந்த கோயில் ஞாபகம் இருக்காங்க, ஸ்ரீ சக்தி சன்னதி அம்மன் ஆலயம். நம்மளோட ஃபஸ்ட்டு சீசன் ராஜஸ்தான் போகும்போது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஆட்டோவில் வந்து மெயின் ரோட்டில் இறங்கி இங்கே தாங்க கும்பிட்டு போனோம். இதுதாங்க அந்த கோயில். கும்பிட்டு வந்துடுவோங்க ஒரு வாட்டி. அம்மா தாயே.
கும்பிட்டாச்சுங்க. சரி ஃப்ரெண்டுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் தான் கார் எடுத்துகிட்டு வரேன். நான் சொன்னேன் வேணாண்டா பரவாயில்ல நான் ஆட்டோவில் வந்துடுறேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு. ஏன்னா அங்கே தான் பைக் இருக்குது, நான் கார் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்கோம். சரிங்க, அவன் கார் எடுத்துகிட்டு வந்தோன்னே ஏறிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். வந்துட்டேங்க. ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதை பாருங்க ஃப்ரெண்டு, நான் நீ காமிச்சேன்ல ஏர்போர்ட்டில் வந்து என்னை பிக்கப் ட்ராப் பண்ணலாம் வந்தோம். வந்தாச்சு, அவன் வீட்டுக்கும் வந்தாச்சு. பெட்டியை வந்து பைக்கில் சேஃபாக கட்டியாச்சு. இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போகிறோம். நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபினிஷிங் லைன் கொடுத்து முடிக்கிறேங்க. ஓகேவா? செம்ம டயர்டாக இருக்குங்க. வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். வந்துட்டோங்க, நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 5 நாள் முன்னாடி வியாழக்கிழமை ஈவினிங் எப்படி இந்த இடத்துலேருந்து கடவுள் புண்ணியத்தில் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தில் ஒய்ஃப் குழந்தையோட சப்போர்ட்டில் நல்லபடியாக இந்த ட்ரிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணணும். வியாழக்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை காலையில் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் விடிய காலையில் 3 மணிக்கு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பைக்கில் வந்துட்டோம். ஃப்ரெண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணால் அவன் வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக அமைஞ்சுதுங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணிக்கு 6:45 to 7 மணிக்கு நான் உஸ்பெகிஸ்தான் ஹாஸ்டல்லேருந்து கிளம்புனேன். இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 20லேருந்து 21 மணி நேரம். ஏன்னா வந்து ஜேர்னி வந்து உஸ்பெகிஸ்தான்லேருந்து பாம்பேக்கு ஒரு 5 மணி நேரம், அங்கேருந்து இங்கே ஒரு 2 மணி நேரம். இந்த டிரான்சிட்டு, வெயிட்டிங் டைமு, ஃப்ளைட் டிலே எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கடவுள் புண்ணியத்தில் இந்த ட்ரிப்பு சூப்பராக அமைஞ்சதுங்க. எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க, எல்லா எபிசோடும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக அதே மாதிரி ஒரு அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேங்க. என்ன டவுட் இருந்தாலும் என்ன உங்களுக்கு தேவைனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க. நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய், குட் நைட்.